எந்த உறவை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த உறவின் ஜீவன் அந்தரங்கத்தில் தான் உண்டு. அதனாலதான் அவர் அன்றைக்கு நாங்க பார்த்தோம், அவர் அந்தரங்கத்தின் பிதா. அந்தரங்கமாய் பார்க்கிற பிதா, வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற பிதா. சொன்னல, உள்ளவனிடத்துல இருந்து எடுத்து இல்லாதவனிடத்துல கொடுப்பது சமுதாயத்தின் ஒரு முறை. ஆனால் தேவராஜ்யத்தின் முறை இல்லாதவனிடத்துல இருந்து எடுத்து உள்ளவனிடத்துல கொடுப்பது. ஒரு கன்னத்துல அறைந்தால் மறு கன்னத்தில் அறை என்பது சமுதாயத்தின் முறை. ஆனால் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பி என்பது ராஜ்யத்தின் முறை. உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர சொன்னானாகில் அவனோடு 2 மைல் தூரம் போ, ராஜ்யத்தின் முறை. அந்தரங்கத்தில் செய்யப்படுவது வெளியரங்கமாகும். சமுதாயத்தின் முறை வெளியரங்கமாகவே செய்யணும். அந்த வெளியரங்கமாக வந்த பலனை அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்கு பாடுபட வேண்டும். ஆகவேதான் கணவன் மனைவியின் அந்தரங்க உறவிலேதான் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இனிமையான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் அந்தரங்கத்தில் தான் உண்டு. ஆகவேதான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் அந்தரங்கத்திலே தான தர்மங்கள் செய்யுங்கள், அந்தரங்கத்திலே உபவாசியுங்கள், அந்தரங்கத்திலே ஜெபம் செய்யுங்கள் கதவை கூட்டி. அவர் என்னை இழுத்து கொண்டார், நான் ஓடி வந்துடுவேன், அறைக்குள் என்னை அழைத்து சொல்லுகிறார், அன்பின் பரிசுத்த முத்தங்களால் என்னை கழிப்புற செய்கிறார். இயேசுர சகோதரர்கள் சொல்றாங்க இயேசுவை பார்த்து, ஒருத்தன் பிரபல்யமாக விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் எதையும் செய்ய மாட்டான், அவன் வெளியரங்கமாய் செய்வான். நீரோ எல்லாம் அந்தரங்கத்தில் செய்து கொண்டிருக்கிறீர். அந்தரங்கத்திலே ஆரம்பிக்கிற விதங்கள் உலகத்திலே எப்படின்னா, சமுதாயத்துல பெரிய ஆரம்பங்களை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா தேவராஜ்யத்திலே எப்படிப்பட்ட ஆரம்பம்? அற்பமான ஆரம்பம், அது ஒரு நாள் பெரிதாகும். சமுதாயத்துல உடனே ஆரம்பம் பெரிதா இருக்கணும். ஒரு 2 பேரை எடுத்துதான் ஒரு பெரிய குடும்பத்தை உண்டாக்குறார். ஒரு சின்ன விதை எடுத்துதான் ஒரு காடையை உண்டு பண்றார். ஆகவே நான் உங்களை சொல்கிறேன், உங்கள் மேல் இருக்கிற அந்தரங்கத்திலே தேவனாகி அப்பாவோடு கூட இருக்கிற உறவை நீங்கள் வலிமை பெற செய்யும் பொழுது வெளியரங்கமான பலன் நமக்கு உண்டு. உங்க இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிடுச்சு? டாக்டர்கிட்ட போனா டாக்டர் முதல்ல தான் கேட்பாங்க, எப்படி 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமேட் பிதாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி போயிடுச்சு? நீங்க அந்தரங்கத்துல அவரோட உறவு, அவர் அறிகிற உறவு, இதுக்குள்ள ஆழங்கள் இருக்கு. இந்த ஆழங்களுக்குள் உங்களை கொண்டு போறவர், அந்த ஆழங்களை அறிந்த ஒரு ஆள் தான் அந்த ஆழங்களுக்குள் கொண்டு போக முடியும். புரியுதா? ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு அந்த இடம் தெரியாது. ஆனா அந்த இடத்துல இருந்து வந்தவரும் அந்த இடத்துக்கு போனவருமாகி அந்த இடத்தை நன்கு அறிந்த ஒரு ஆள் மாத்திரமே அந்த ஆழத்துக்குள் கொண்டு போக முடியும். அப்ப அந்த அந்தரங்க உறவு இருக்குல்ல, அந்த உறவுக்குள்ள கொண்டு போறதுக்கு நீங்கள் தெரிந்தவரை நான் இன்றைக்கு உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, அதாவது இயேசு கிறிஸ்துடைய என்னவா கிருபை, பிதாவின் என்னது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதால். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தே நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லும் போது அங்க யார் இருக்கா? ஒரு நபர் மாத்திரம் அல்ல, சிலர் இருக்காங்க நபர்கள். நாம் என்று சொல்லும் போது நான் எனது சாயலாக சொல்லல, நாம் நமது சாயலாக. அதனாலதான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தையிலே தேவன் என்ற இடத்திலே எலோயிம் என்று வந்திருக்கு. எலோயிம்னா திரியேகத்துக்குள் இருக்கிற நபர் தன்மையை கொண்ட தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்புறம் நீங்க பாக்குறீங்க, அப்படி நாம் 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 வந்து இயேசு அந்த நாம் யாருன்னு வெளிப்படுத்துறார். இந்த நாம் என்பது திரியேகத்துல ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3 நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் எப்படி நபர் தன்மையை கொண்டவர்கள்.
பிதா ஆவியா இருக்கிறார், குமாரன் அப்பொழுது வார்த்தையா இருந்தார், பரிசுத்த ஆவி ஆவியா இருந்தார். இப்பொழுது பிதா ஆவியா இருக்கிறார், குமாரன் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட இருக்கிறார், இம்மோர்டாலிட்டி இந்த பிளஷ்ல இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஆவியா இருக்கிறார். இவங்களுடைய அன்பு, கிருபை, ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு இந்த இடத்த சொல்லியிருக்கு. பிதா ஆவியா இருந்தா இன்றைக்கு ஆவியாய் தான் இருக்கிறார். பரிசுத்தாவி ஆவியா இருந்தா இன்றைக்கும் ஆவியா இருக்கிறார், ஆனா நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இயேசு வார்த்தையா இருந்தார், வார்த்தை மாமிசமாகி நமது நடுவே வாசம் பண்ணதுன்னு இந்த மாமிசத்துக்குள்ள வந்தது, இந்த சரீரமாகிய பிளஷ். இப்ப அவர் உயிர் தெழுந்த பொழுது அவர் பரமேறுதல்னு சொல்றாங்கல்ல, மேகம் அந்த இடத்துல அப்படி மறைக்கும் போது அவர் ஒரு சரீரத்துலதான் இருந்தார், வார்த்தையா இல்ல, சரீரத்தோட ஒரு சரீரத்தோட தான் இருக்காரு. அந்த சரீரத்தோட மீன் சாப்பிட்டாரு, ஞாபகம் இருக்கா? அந்த சரீரத்தின் வெளிச்சத்துல தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல எந்த சரீரம்னு புரியுது இல்ல நான் சொல்றது, அதுல யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு, தன்னை காண்பிக்கிறாரு. சவுலுக்கும் பவுலாகும் பொழுது நான் தான் கிறிஸ்து என்று காண்பிக்கிறார். அவர் இயேசுவை பார்க்கிறார். அங்க அவர் வார்த்தை மாத்திரம் அல்ல, வார்த்தை மாமிசமாகி உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட வந்திருக்கிறார். இப்ப அந்த வசனம் சொல்லுது, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. இந்த ஐக்கியம் என்ற வார்த்தைக்கு கிரேக் வேர்ட் என்னன்னா எழுதப்பட்டிருக்கு கொய்னோனியா. அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக என்ற இடத்துல ஆங்கிலத்துல எப்படி வந்திருக்குன்னா ஒரு இடத்துல கொய்னோனியா என்பதின் அர்த்தம் என்னன்னா ஒரு கவர்னன்ட் ஃபெலோஷிப், உடன்படிக்கையின் உறவு. பரிசுத்த ஆவியின் உடன்படிக்கையின் உறவு உங்களோடு இருப்பதாக. இன்னொரு இடத்துல இருக்கு, அதுல கவர்னன்ட் ஃபெலோஷிப் மாத்திரம் அல்ல, அதை இப்படியும் சொல்றாங்க பார்ட்னர். கொய்னோனியான என்னது? பார்ட்னர். பார்ட்னர்னா என்னது? பங்காளர். பங்காளர்னு சொல்லலாமா? பரிசுத்தாவியும் நீங்களும் என்ற பங்காளர் என்ற உறவு உங்க கூட இருக்கட்டும். நான் வேறு அவர் வேறு அல்ல. இன்னொன்னு ஷேர். ஷேரர்னா எனக்கு கிடைக்கிறத பகிர்ந்து கொள்பவர். அதுதான் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம். அவருக்குள்ள இருக்கிறத பகிர்ந்து கொள்பவர். ஷேரர், பகிர்ந்து கொள்பவர். இன்னொன்று கிஃப்ட், அவருக்கு கிடைக்கிற கிஃப்ட பகிர்ந்து கொள்ளும், ஜாயிண்டா கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு நபர். இப்ப இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது எப்படி தான் வந்துச்சு? MSG வெர்ஷன்ல பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக என்ற வார்த்தைக்கு the intimate friendship of the Holy Spirit be with all of you. The intimate friendship இங்க சொல்றது பிதாவாகிய தேவனுடைய புரிந்து கொள்ள முடியாத நிபந்தனையற்ற ஆழங்கள் கடந்த அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நட்புறவும் உங்களோடு இருப்பதாக. இதுதான் இப்ப தமிழ்ல என்ன உறவா? ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன், உங்களை விட்டு போகாமல் கூட இருக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்டி இஸ் Holy Spirit. இன்னைக்கு நான் உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துறேன். He is my friend. ஒந்தமையாலுவே சுத்தாத்மியானான் மான்ஸ். The wonderful friend, Holy Spirit. கூடவே வருவார், கூடவே. இயேசு சொல்றார் யோவான்ல, நான் போகிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும், அப்பொழுது ஒரு தேற்றல வாழன் வருவார். பிகாஸ் ஜீசஸ் போனாதான் நண்பனாகிய பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள அபிஷியலா வர முடியும். இல்லாட்டி ஜீசஸ் மட்டும்தான் தேவ ஆலயமா இந்த பூமியில இருந்திருப்பாரு. இயேசுட விருப்பம் நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆலயமாகணும்னு சொல்லி அதுக்கு பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்புகிற தேற்றலவாளன், அனுப்ப போகிறவர்னு சொன்னார். மரியாதையோடு பேசுறார். அனுப்ப போகிற அப்படி இல்லை, அனுப்ப போகிறவர் அப்படின்னு ஒரு நபர்.
பரிசுத்த ஆவி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். அது ஒரு காற்று, அது ஒரு புறா, அது ஒரு மேகம், அதெல்லாம் சிம்பாலிக்கா சொல்லப்பட்டாலும் அவர் ஒரு நிஜமான, அவர் ஒரு நபர், ஆழ் தத்துவம் உடையவர். அவருக்கு பர்சனாலிட்டி இருக்கு. இஸ் a person. அவர் ஜென்டில்மேன். ஆனாதான் சொன்னேன், ஆழங்களுக்குள்ள இருந்து வந்து போனவரால தான் ஒரு ஆழத்துக்குள் கொண்டு போக முடியும். இன்றைக்கு நீங்க இந்த அளவுக்கு பிதாவை அறிந்து இயேசுவை நம்பி வாழ்கிறீர்கள் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், இதற்கு இன்றைக்கு ஒருவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு. Thank you Holy Spirit, because இயேசுவை நீர் எனக்கு காண்பித்து கொடுத்தபடியினால், இயேசுவை காண்பித்து கொடுத்து இயேசுவோடு அவருடைய அறிதலில் இருந்து பிதாவை நான் அறிந்து கொண்டேன். காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து செய்ததுதான். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்க என்ன பத்தி என்ன பேசினாலும் நான் மன்னிச்சிருவேன், ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா ஒன்னும் பேசாதீங்க, இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்படின்னா இந்த காலம் அவர் பேசுகிற காலத்திலும் வருகிற காலத்திலும் மன்னிக்கப்படாது. காரணம், இயேசு அவ்வளவாய் பரிசுத்த ஆவியானவரை நேசிக்கிறார். பரலோகம் கொண்டாடுகிற ஒரே நபர் என்றார் அது பரிசுத்த ஆவியானவர். அவ்வளவு மென்மையானவர். ஆனால் அவருக்குள் சிங்கத்தின் வாயை கிழிக்கிற வல்லமையும் அவரு சிம்சோனின் மேல் வந்தபோது அந்த பில்டிங்கை கவிழ்த்து போட்டான். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய கொன்யோனியானா அந்த இடத்துல இருக்கு. அவருடைய நட்பின் உறவு உங்களோடு இருக்கு. தகப்பன் என்ற பிதாவும் மூத்த சகோதரன் என்ற இயேசுவும் நண்பன் என்ற பரிசுத்த ஆவி. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் என்ற இடம் வரும்போது ருவா நியூமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது காற்று ஆவி என்ற இடத்தை பொருட்படுது, கிரீக்லயும் ஹீப்ரூலயும். ஆனா இந்த மெஸ்கலின் ஃபெமினம் இவங்க இந்த இந்த ஆவி என்ற இடம் வரும்போதெல்லாம் ஆதி பிதாக்கள் ஹர்னு தான் போடுவாங்க. HER ஹர். ஹி ஹர்னு சில இடங்கள்ல போடுவாங்க. ஹர்னா என்னன்னா யாருக்கு போடுவாங்க? HER ஒரு பெண் பதத்துக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுது அவர் ஒரு துணையாளர். ஆதாமுக்கு தேவன் ஒரு துணைவியை கொடுத்தார். ஆதாமுக்கு பிதா ஒரு துணைவி கொடுத்தார். அது இங்கிலீஷ்ல இருக்கு ஹெல்பர். அததான் புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு ஒரு துணையாளர் தருகிறார், ஹெல்பர். துணை. ஒவ்வொரு கணவனும் பார்க்க முடியாத தனக்குள் ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு உள்ளாருக்குள்ள இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு திருமணமான புருஷனுக்கும் தன்னுடைய மனைவிதான் காணக்கூடிய ஒரு துணையாளர். அதனாலதான் பாருங்களேன், எத்தனை முறை ஹஸ்பண்டுக்கு சொன்னாலும் சில நேரம் புரியாது. வைஃப் ஒரே நேரம் சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இவரோட பேசுறது கொஞ்சம் தவணா, இப்படி எல்லாம் வைஃப் சொல்லிட்டாங்கன்னா கட்டி கழிச்சு கொஞ்ச நாள் கழித்து வந்த பிறகு, ஆமா நீ சொன்னல, அப்பவே கேட்கல. தன் மனைவியை நேசிக்காத கணவர்கள் எந்தப்பட்ட ஊழியத்துல இருந்தாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட இல்லாதவர்கள். அவர்கள் நிறைய உங்களுக்கு டிசிப்ளின் பண்றேன்னு பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. காரணம், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்லயே ஒரு ஜீவன் இல்லை. ஆனால் அவங்க இதயம் காயப்பட்டு வறண்டு போயிருக்கும். அவங்க எப்ப பார்த்தாலும் வெளியே இருக்கதான் விரும்புவாங்க, வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. வெளியே ஒரு ஆளை பார்த்தா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மென்மையான இதயம் கொள்ள வேணும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவம் வரும்போது காண்கிற மனைவியை நேசிக்காமல் காணாத தேவனை பரிசுத்த ஆவியை நேசிக்க முடியாது. ஒரு கணவன் சிறந்த உறவிலே மனைவியோடு இருந்தா அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலில் அவர் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? அறிவு வரும், ஆனா அது இருமாப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா தெய்வீக சந்திப்பு தான் உங்கள் இதயத்தை ரொம்ப சாஃப்ட் பண்ணும். இரக்கம், மனதுருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த அன்பு.
நீடிய சாந்தம் என்ற இடத்துல என்னதான் இங்கிலீஷ்ல வந்திருக்கு, ஸ்லோ டு ஹேங்கர், கோபப்படுவதற்கு தாமதமாயிருக்கு. அதனாலதான் ஆவியானவரை ஹேர்னு போட்டிருக்காங்க. ஆதி முற்பிதாக்கள் போடும் பொழுது தாயின் சுவாபத்தை உடையவர். குடும்பத்துல யாரு தேற்றுவாங்க? அம்மா. அதனாலதான் அவருக்கு பேர் தேற்றளவாளன், கம்ஃபர்டர், இருதயங்களை நன்கு அறிந்திருக்கிறார். அதனால பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல ஆலோசகர், கவுன்சிலர். நீங்க எது பண்ண போறனாலும் பயப்படாதீங்க, ஆலோசனை கேட்க உங்க கூடவே ஒருத்தர் இருக்காரு. அவரை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்க கூட இருக்காரு. நல்ல ஒரு ஆலோசனை. நீங்க எத்தனை வயசா கூட இருக்கலாம், உங்க வயசுக்கு இறங்கி சொல்லி கொடுப்பாரு, உங்களுக்கு புரியுற மாதிரி. செல்லமா சொல்லணுமா செல்லமா சொல்லுவாரு, மென்மையா கேட்கணும்னா மென்மையா சொல்லுவாரு, உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ஆலோசகர் துணையால. இன்னொருத்தர் நான் சொன்னேன்ல, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் உங்களோட இருப்பதானா, the friendship of Holy Spirit னு சொன்னேன். நண்பர் அவர். தேற்றளவாளர் எப்பவுமே தட்டி கொடுப்பாரு. ஓகே 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 ஓகே, சாஞ்சிக்கோ சாஞ்சிக்கோ, என் நெஞ்சில சாஞ்சிக்கோ. உங்களுக்கு சாய்கிறதுக்கு ஒரு மார்க் உண்டு. அப்புறம் போதகர், பைபிள்ல நீங்க படிக்கும் போது அவர் உங்க கிட்ட உட்கார்ந்து வேதாகம கல்லூரிகளில் சொல்லப்படாதது, வேத வல்லுநர்களால் பேசப்படாதவைகளை எல்லாம் உங்களுக்கு வெளிச்சத்தை, உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும்னு சொல்றவர் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்பாரு. போதகர் உங்களுடைய ஒரு சிறந்த போதகரா இருப்பாரு, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாரு. இந்த நொடியில யாராச்சும் என் லைஃப் எப்படி போகும்னு பயத்துல இருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்கள் வழிகாட்டியா இருக்கிறனால நீங்க மிஸ்லீடு தவறப்பட மாட்டீங்க. தவறுற மாதிரி சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் அவர் வழிகாட்டியா இருக்கிறபடியினால் பாதுகாப்பாய் சமாதானத்தோடு அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அங்கு ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் உன் வாழ்க்கையில அவர் வழிகாட்டி. அதனால உன்னுடைய வாழ்க்கை தவறாது, உன் வாழ்க்கை தவறாது, நீ நல்லா இருப்ப. இது ஆவியானவர் உனக்குள்ள இருந்து எப்பொழுதும் செஞ்சுட்டு இருப்பாரு. நீ நல்லா இருப்ப, நான் வழிகாட்டி, நான் உனக்கு போதிப்பேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யோவான் 16:14 இருந்தன, 16:40. யோவான் 14, 15, 16 இதுக்கெல்லாம் எல்லாம் இயேசு பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகிறார். ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுகிறார். பிதாவினிடத்திலிருந்து வருகிறவரும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவாகிய என்னிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் இயேசுவை மகிமைப்படுத்துவார். இயேசு கிட்ட இருந்து எடுத்து அதை எனக்கு உங்களுக்கு சொல்லுவாரு. இயேசு கிறிஸ்து இருந்து எடுத்து, இயேசு கிறிஸ்து கிட்ட பிதாவை குறித்த ஒரு அறிதல் இருக்குல்ல, அந்த அறிதலை நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். யாரால தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இயேசுக்குள்ள இருக்கிற அந்த யாதாவை எடுத்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லி கொடுத்து இயேசுவை குளோரிஃபை பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். யோவான் 15:26 முன்னாடி அதிகாரம். இங்க பாருங்க, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர், அனுப்ப போகிற அல்லது ரவர்னு வந்திருக்கா. இஸ் a person, மரியாதைக்குரியவர். யாருக்கிட்ட இருந்து தான் பரிசுத்த ஆவியும் வந்திருக்காரு? அதான் சொன்னேன், ஒரு இடத்தை அறிந்தவரால், ஆழங்களை அறிந்தவரால் தான் ஆழங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். பிதாவினை அறிந்த பரிசுத்த ஆவியினால் தான் பிதாவை உங்களிடத்திலே இன்டிமேசியாக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியிட உறவு இல்லாம நாங்க பிதாவை அறிய போனா என்ன ஆகுனா, புத்தகம் படிக்கணும், சும்மா படிச்சு ஏதாச்சும் ஈர் 2, 4, ஈர் 3, 6 அப்படி ஆதாம் படிச்சுக்கிட்டு இருந்தா ஏவாள் காயினன் டங்குன்னு பெற்றெடுத்தான். அப்படின்னு இல்லையே. அந்த அறிதலுக்குள்ள
அந்த யாதாக்குள்ள கொண்டு போக பரிசுத்த ஆவிகிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவிகிட்ட பேசும்போது ரொம்ப பயந்தெல்லாம் பேசாதீங்க, மனதை பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க. அது பேசி பாருங்களேன். உங்களுக்கு ஏன் வீட்டுல நான் அமெரிக்கன் சொல்றேன், என்னுடைய புக்கு காணா, மாமா ஏன் மாமா தேடுறீங்க, எங்க இருக்கு, எங்க? நான் சொன்ன கூப்பிட்டு வாங்க அமெரிக்கன். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா, என்னுடைய ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு, அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா சொல்லி ஃபியூ செகண்ட்ல எனக்கு அதை கண்டுபிடிக்க வச்சிருவாரு. பாப்பமா, எனக்கும் அப்ப தெரியா எங்க இருக்குன்னு, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், அவளும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், அம்மாவும் தேடிக்கிட்டு தான். அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன், ஹோலி ஸ்பிரிட், மை லவ்விங் ஹோலி ஸ்பிரிட், இந்த புக்கே என்னுடைய இது காணா, நான் எங்க வச்சிருக்கேன்னு தெரியல, என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போங்க, அதை என்கிட்ட கொண்டு வாங்க, எனக்கு காண்பிச்சு கொடுங்க. உங்களுக்கு தெரியுமா, சொல்லி எது என்கிட்ட இருந்து, இப்ப சில நேரம் ஐயா எங்க வச்சேன் தெரியா பெண்ணு, எங்க வச்சேன் தெரியா இது அப்படின்னு சில நேரங்களை நீங்க அப்படி இருக்கும்போது பரிசுத்தாவியோட பேசுங்களேன். சமாதானமா டென்ஷனே ஆகாம நீங்க கண்டுபிடிப்பீங்க அந்த விஷயத்த. இன்னும் வரைக்கும் உண்மையா இருக்குங்க. நீங்க வேற இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. பரிசுத்தாவியின் பிரசன்னம் உங்களுடையதே உங்கள்கிட்ட காண்பிக்கும். அப்ப அந்த 2 வாசிச்ச வசனத்திலையும் பரிசுத்தாவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தவும் உயர்த்தவும் வந்தவர். 2வது, பரிசுத்தாவியானவர் நம்முடைய உள்ளத்திலிருந்து இயேசுவை வெளிப்படுத்துகிறவர். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்தாவியானவர் இந்த பூமிக்கு வந்ததுல பிரதானமான நோக்கங்களில் உண்டு. இந்த 1 கொரிந்தியர் 2:12 இருக்கு. 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்ப உலகத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க பெறலையா? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி, பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் இருக்கிற பரம காரியங்களை அறிவதற்கு அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வந்த பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே உங்களுக்கு முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, தேவனிடத்துல பிதாவினிடத்துல இருந்த அருளப்பட்டவைகளை உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து காண்பித்து கொடுத்து சேர்க்கும்படி. எல்லாத்துக்கு ஆவியானவர் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு காலையில எழுதணும்னு சொன்னேன், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு நாள் நீங்க கூட இருக்கபடினால நல்ல ஜாலியா இருக்கு. எங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்க நின்று பாத்தீங்கன்னா குட் சிட்டி திறந்தோம்னா அவங்களுக்கு ஒரு லெவல் ஜாலி. நம்ம உலகத்தின் ஆவி நீங்க இருக்காதுன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு ஜாய் வந்துகிட்டு இருக்கு. அதாவது டாஸ்மாக் குட் சிட்டில லைன்ல இங்க இருந்து அங்க வரைக்கும் 1 கிலோமீட்டருக்கு நிக்கிறாங்க. அவங்களுக்கு அங்க ஒரு ஜிகி ஜிகி பேங் பேங் மாதிரி ஒண்ணு அவங்க உணர்றாங்க. அது போட்டோனையே என்ன நடக்குதுன்னா, அவங்க ரோட்ல விழுகுறாங்க, காயம் வருது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, ரத்தம் கலந்த கண்ணு, பிரிவினை. அது உலக ஜிகி ஜிகி பேங்க. பட் பரிசுத்தாவியானவர் உள்ள இருந்து போட்டோன்னு மதுப்பான வெறிக்கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து அப்படின்னு இருக்கு. அது போட்டோன்னு ஒரு ஜிக் ஜிகி பேங் பேங் நடக்கும் பாருங்க. இங்க எதெல்லாம் ஒரு மாதிரி நடக்குது, இங்க அதுக்கு ஆப்போசிட்டா இங்க நடக்கும். குடும்பம் சேரும், உறவு கொள்ளுவாங்க, அப்படி ஒரு ஜீவன் பாயும், ரிட்டலமாண்டே அப்படின்னு ஒரு ஜீவன் நதி, அப்படி சந்தோஷம் இருக்கும். பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷம் அகாலியோ. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் டாஸ்மாக் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷம், righteousness, perfect shalom and joy of the Holy Spirit. அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும் போது ஒரு லெவல் ஒன்று இருக்குங்க. இப்ப இவன் தண்ணிய போட்டோனே அப்படியே மெதுபான எழுதி கொண்டு நம்ம நண்பர்கள் அப்படியே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அப்படி இப்படி இருக்க மாதிரி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு லெவல்ல மட்டை ஆயிடும். அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் புரியாது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாரு. அந்த மாதிரி நீங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு லெவல் வரும், அப்படி மட்டை ஆயிடுவீங்க. என்னதான் நடக்குது? உங்களுக்குள்ள ஒரு உறவு நடக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நண்பர், உங்களோடு இருக்கிறவர் என்று தெரிஞ்சுச்சுன்னா எந்த விஷயத்தையும் பதறமா. ஒரு வசனம் இருக்கு, தேவன்
நமக்கு எப்படி பிதாவா இருக்கிறார்? ரோமர் 8:14-15 பாருங்க. மேலும் எவர்கள் பிதாவினுடைய தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்க. இந்த அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற உரிமை இயேசுவின் ஆவி, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவி இருக்கிற ஒரு ஆளால தான் அவரை ஃபாதர்னு கூப்பிட முடியும். ஏன் பிதா நமக்கு அப்பாவா இருக்கிறாரு? காரணம், மேலும் எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். நாங்க தேவ ஆவியில நடத்தப்படுகிறபடியினால் தான் அவர் நமக்கு பிதாவா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறபடியினால் தான் அவர் நமக்கு பிதாவா இருக்கிறார். பரிசுத்த ஆவியிலே நாங்கள் பிறந்தபடியினால் தான் அவர் நமக்கு பிதாவா இருக்கிறார். ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுறாரு. ஒருவரை ஒருவர் பாராட்டும் போது, ஒருவர் ஒருவர் அன்பு செலுத்தும் போது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது, ஒவ்வொருக்காக ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்க்கும் போது, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்காமல் இருக்கும் பொழுது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுறார். ஏன் அவர் சந்தோஷப்படுறார், துக்கப்படுறான்னு சொல்றேன் பாருங்க. இந்த பிதா குமார பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு உறவு இருக்கு. அந்த உறவுல இருக்கிறவர் இப்ப நமக்குள்ள வாசம் பண்றார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அங்க இருந்து ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை இங்க கொண்டு வந்து இங்க ஒரு குடும்பத்துக்குள்ள வாசம் செய்து, அந்த குடும்பத்துல இருக்கிற இந்த குடும்பத்துல வந்து வாசம் செஞ்சு ஜிகி ஜிகி பேங் பேங் இருக்க பார்த்தா இந்த குடும்பத்துல இருக்கிற பிளாக் ஹோல்ஸ் செட் ஆக மாட்டேது. ஐயோ, துக்கப்படுறாரு. அந்த பிதாக்குள்ளையும் பரிசுத்தாவிக்குள்ளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த கலாச்சாரம் இங்க இருக்க மாட்டேங்குது. இங்க இருந்துச்சுன்னு வைங்களேன், இதுதான் பரலோகம். புரிஞ்சுச்சா? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவரோடு இணை பிரியாத ஒரு உறவு. அவருக்கு உங்களை பேஸ்புக்ல இருந்து அன்ஃப்ரெண்ட் பண்ண தெரியாது, வாட்ஸ்அப்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்ணவும் தெரியாது. நீங்க அவரை ஒஃபெண்ட் ஆக்குனீங்கன்னா, அவரை மனத்தை காயப்படுத்தினாலும் அவர் வந்து உங்க கூடயே தான் இருப்பார். ஏன்னா அவர் உடன்படிக்கையின் உறவு. அதனாலதான் வேதத்துல நிறைய டீப்பான விஷயங்கள் பரிசுத்த ஆவியை பத்தி இருக்கு. உங்க எல்லாருக்கும் தனித்தனி சித்தம் இருக்கு, அவருக்கும் சித்தம் இருக்கு. ஆனா அவர் அவருடைய சித்தத்தை உங்க மேல வச்சு நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு ஒரு நாள் நடத்த மாட்டார். அப்படின்னா நீங்க கசப்பு எரிச்சலோட இருக்கும் பொழுதும் அவர் உடனே நினைச்சு உங்களை கசப்ப எரிப்ப மாத்தி உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்ல, பண்ண மாட்டாரு. ஏன்னா உங்களை அவர் அவ்வளவுக்கு மதித்து நேசிக்கிறார். எங்க நேசம் உண்டோ அங்கு கனமும் மதிப்பும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம சித்தத்தை பிடிச்சி ரொபோ மாதிரி நம்மள நடத்த மாட்டாரு. ஆனா டீமோனிக் பார்த்திருக்கீங்களா? சிலவங்க அப்படியே அழக்கழிச்சு விழுந்து எழும்பி விடுதலையாகி தெரிஞ்சோன்னு சொல்லுவாங்க, ஐயோ அடிபட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. காரணம், டீமோனிக் ஸ்பிரிட் வந்து உங்க சித்தத்தை பிடிச்சி அழக்கழிக்கும். பட் பரிசுத்த ஆவியானவர் உங்க சித்தத்தை மதிக்கிறாரு. அதனால பரிசுத்த ஆவியானவர் நீங்க கேட்காம இன்விடேஷன் இல்லாம டேபிளுக்கு வரமாட்டாருங்க. விருந்து அழைப்புதல் கொடுக்காம வந்து கல்யாண வீட்டுல சாப்பிட மாட்டாருங்க. நீங்க கல்யாண வீடுனா ஒவ்வொரு செயலுக்கும் நீங்க பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளதான் இருக்காரு. பட் நீங்க சொல்லணும், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க வாங்க, என் குழந்தை நடத்துங்க, அவருக்கு கிட்ட சொல்லிடுங்க. எல்லாம் வந்து அவர் மேல வச்சுங்க. இப்ப சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் நண்பனாகிய பரிசுத்த ஆவியின் உறவும் உங்களோடு கூட இருப்பதாக. இனிமே என்னத்துக்குங்க பயம்? உங்களுக்குள்ளதான் பிதா இருக்காருங்க, உங்களுக்குள்ளதான் இயேசு இருக்காருங்க, உங்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவி இருக்காங்க. எல்லாரும் அவங்கள ஏதோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குள்ளதான் நான் இருக்கணும்னு விரும்பி வந்திருக்காங்க.
விட்டு போக மாட்டாங்க. அச்சாரமா முத்திரையா சீல் பண்ண கொடுத்தப்பட்டிருக்கவங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை அழகா காண்பிப்பாங்க. தலை நிமிர்ந்து அருமையா உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க எல்லாரும், இவங்கதான் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்தா பொறுமையா அழகா கற்றுக் கொடுப்பாங்க. காரியங்களை சரியா கையாளு. சகல சத்தியங்களுக்குள்ளும் என்ன நடக்கும். ஆவியானவரை நீர் எனக்குள் தந்ததற்காக உங்களுக்கு நன்றி பிதாவே, நன்றி இயேசு. ஆவியானவரே, அருமையான ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே. உணர்வெல்லாம் கலந்தவரே, உறவாக இருப்பவரே, உன்னத பெலனே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, உணர்வெல்லாம் கலந்தவரே, உறவாக இருப்பவரே, உன்னத பெலனே, ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே. தாழ்மை உள்ளவரே, தாராளமானவர் நீரே, தனித்துவம் உள்ளவரே, தாயுமானவரே, தாழ்மை உள்ளவரே, தாராளமானவர் நீரே, தனித்துவம் உள்ளவரே, தாயுமானவரே, ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே.
ஆவியானவரே 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 எங்கள் ஆவியானவரே 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 எங்கள் ஆவியானவரே